இங்க காங்கிரஸும் பாஜகவும் ஒரு கட்சியே இல்ல. இங்க கட்சியே கட்சியே இல்ல, ஆளே இல்ல, அரசியல குறிப்பிட்ட ஆளே இல்ல. எங்க போனாலும் விஜய்க்கு லட்சக்கணக்கா போடுறோம். இது எப்படி இரண்டு வேலையா பார்க்க முடியும்? இல்ல சார், அதாவது இங்க பிரதான கட்சி அதிமுக, திமுக. காங்கிரஸ் பாஜக ஒரு கட்சியே இல்ல. இல்ல நம்ம கூட்டணி கட்சிகளோட எந்த ரோலே இல்ல சார், ரோலே இல்ல. கம்யூனிஸ்ட் போய் இணைய சொல்ல முடியுமா? இல்ல மதிமுக போய் சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. இங்க பிரதான கட்சிய அதிமுக, திமுக. மூணாவது யாரு? மூணாவது விஜய் தான். மற்ற எந்த கட்சியும் நீங்க இணைய வச்சு பேசவே முடியாது. இல்ல, கிரவுண்டே இல்ல. இல்லாத கிரவுண்ட் நம்ம எப்படி பேச முடியும்? அதனால விஜய் தான் திமுக அதிமுகவுக்கு 2 பேருக்கும் மாற்று. இப்ப இந்த இரண்டாவது இடம் விஜய் வர்றாரா திமுக வருதா? அதாவது அதிமுக நீங்க சொல்லும் போது அதிமுக வந்து ஆட்சியை பிடித்தால் யாரு? விஜயா? அதுதான் இப்ப ரோல். தவிர நீங்க சொல்ற காங்கிரஸ் பாஜக களத்திலேயே இல்ல. புரியுது. 67 ஆணி அடிச்சாச்சு. புரியுது. இதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் வந்து மாநில காங்கிரஸ் வந்து திமுகவோட இருந்தாலும் வந்து மத்திய அளவுல வந்து நம்ம கூட தான் வந்து காங்கிரஸ் நிக்குதுன்ற மாதிரியான பேச்சும் சில இடங்கள்ல பேசியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் தாவேக்காக்கு இருக்குமா சார்? இல்ல, அது வாய்ப்பே இல்ல சார். பாஜகவுடைய கட்டுப்பாடுல விஜய் முழுசா போயிட்டாரு. இன்னைக்கு நேற்று 2 நாளா டெல்லியில இருக்க பாஜக ஆட்கள் பேசிட்டு இருக்கான். காங்கிரஸ்ல தொடர்பே இல்லையே. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாஜக தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் செய்வதற்கு அதிமுக வச்சிருக்கு. தனியால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுது. என்டிஏ கூட்டணி என்பது அதிமுகவை பிரமாண்டப்படுத்தி வர்ற கூட்டணி தான்.